போன வருஷம் நாங்கள் வாங்கின காரு ஃபஸ்ட்டு வருஷம் ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு கார் வந்து நாங்கள் இடத்துல வந்து ரொம்ப பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு. கிட்டத்தட்ட 137 வாடி போயிருக்கு. போக்கில் நல்லா ரசனையாக வரும். ப்ளஸ் வந்து வாடிக்கு அந்த மாதிரி மாற்றிக்கும். அந்த 21 தேதிக்கும் அந்த சாமி பேரை சொல்லி மாற விட்டோம். குளிமி கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, மதுரை வரேன், பட்டயம், மினி, சங்கிலி கருப்பு இப்போனா நிறையா இருக்குது. இது யாருக்கும் வெளில தெரியாது. இது மண் குத்தல், கையில் பிடிக்க பண்ண, தண்ணி நீச்சல் போட, எக்ஸைஸ் சுழுக்கு போகிற மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி பாய விடுறது பண்ணுறதுலாம் கிடையாது. அதுக்கே அது கொண்டு செஞ்சிடும். வணக்கம், என் பேர் கணேஷ் கருப்பியா. சொந்த ஊர் வந்து மங்கத்தேன்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம். ஜல்லிக்கட்டு மாடு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பாரம்பரியமாக வந்து முப்பாட்டம் காலத்தில் வளர்த்துட்டு இடையில அப்பா பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஜல்லிக்கட்டு மாடு வந்து 48 மாடு ஜல்லிக்கட்டு மாடு இருக்குது. ரகங்கள் வந்து ஒரு 7-8 ரகம் வச்சுருக்கோம். நாட்டின காளைகள் எல்லாமே இருக்குது. மாட்டு ரகம் வந்து நிறையா இருக்குது. எங்கள்கிட்ட இருக்க ஒரு 7-8 வகை நாட்டு வச்சு ரொம்ப இந்த வருஷம் போன வருஷம் ஸ்டேடியத்தில் வந்து தார் கார் வாங்கிச்சு, நம்ம மாடு வாங்கிச்சு. அடுத்து போயிட்டுருக்கு. இந்த வருஷம் எதிர்பார்த்துட்ருக்கோம். புது மாடு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாடு எடுத்துருக்குறோம். அதுவும் எதிர்பார்ப்பில் இருக்குது. ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ட்ரைனிங்னா பெரிய அளவுக்குலாம் கிடையாது. மண் குத்தல், கையில் பிடிக்க பண்ண, தண்ணி நீச்சல் போட, எக்ஸைஸ் சுழுக்கு போகிற மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி பாய விடுறது பண்ணுறதுலாம் கிடையாது. அதுக்கே அது கொண்டு செஞ்சிடும். இது பேர் வந்து அன்பு. கோயில் மாடு, சாய் மாடு. கிட்டத்தட்ட 137 வாடி போயிருக்கு. போக்கில் நல்லா ரசனையாக வரும். ப்ளஸ் வந்து வாடிக்கு அந்த மாதிரி மாற்றிக்கும். நல்லா பண்ணும். இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த மாடு. எல்லா வாடிக்கும் வரும். சாமி காலத்தில் அதிகமாக கலந்துக்கும். சாமி வாடிக்கு நம்ம கடத்தரைக்கு ஸ்டார் வருது. இதுக்கு அடுத்த மற்ற மாடு எல்லாமே ஒரு பேரில் ஒரு வீடே இருக்குது, அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமே, இந்த மாட்டுக்கு அப்புறம் தான் எல்லா மாடும் வந்தது. இது கோயில் மாடுனால செப்பல் போட்டு நாங்கள் பிடிக்க மாட்டோம். கோயில் மாடு ஒரு 3 மாடு இருக்குது. செப்பல் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா சாய் மாடுங்களால எல்லாம் தொட்டு கும்பிடுவோம். நாங்களும் அப்படி தான் வரும் கட்டத்தரைக்குள்ளே. அடுத்தடுத்த மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மாட்டுக்கு மட்டும், சாய் மாட்டுக்கு மட்டும் செப்பல் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வேறு கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வந்து கிட்ட வர மாட்டோம். இதுக்கு மட்டும் அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். இது வந்து சாமி கோயில் வாடி கொண்டே வைப்போம். வேறு வெளியில் வந்து கேட்பாங்க, அன்பை கொண்டு வாங்கன்னா கொண்டு போவோம். இது பிடிக்கும்போது யாரும் சாப்பிட்டுக்கிட்டு போக மாட்டாங்க. சாமி மாடு பிடிக்கும்போது கரெக்டாக போயிட்டு கொண்டு போவாங்க. அதே மாதிரி அது தெரியும், கரெக்டாக வாடும் வந்துக்கிட்டே இருக்கும். 2 ஆளும் 3 ஆள்லாம் தேவையில்லை, ஒரு ஆளே பிடிச்சி கொண்டே வந்துடும். அது அவுத்ததுக்கப்புறம் தான் வேலையை காமிக்கும். எப்படி வரணுமோ ஏரியா தகுந்த மாதிரி மாற்றிக்கும். கட்டத்தரை அந்த இதை பார்க்கும், வாடிக்கு தகுந்த மாதிரி மாறி செயல்படும். ஏன்னா அது அனுபவம் அதிகம். அதனால் அந்த வாடி பார்த்து வந்துட்டு அது எப்படி வரணும் அந்த மாதிரி வந்துடும். இதில் பெரிய லாபத்தினா ஒன்று பார்த்துட முடியாது. ஒரு ஜல்லிக்கட்டு போனால் 10-15 ரூபா செலவாகும். 4-5 பேர் போகணும். இதில் வந்து பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதில் என்ன பெரிய மிச்சங்கிறது வந்துட்டு லாபம் வந்துலாம் கிடையாது. ஆனால் மிச்சமாக இருக்கும், வயலுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். நேமும் இருக்கும், கொஞ்சம் பேர் இருக்கும். பேரோட வந்துட்டு அந்த நம்ம சம்பாதிக்கிற அந்த 6-7 மாதத்தில் வந்து அந்த 3 மாத கதை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போகிறதே தெரியாது. அடுத்து எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்ருப்போம். எங்கள் பாட்டன் ஓட்டினாங்க, எங்கள் பாட்டியம்மா ஓட்டினாங்க. நாங்கள் சின்ன காலை பெரிய காலை வந்து ஸ்டார்டிங் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தலையெடுத்து அந்த சின்ன காலை பெரிய காலை, கோயில் மாடு, சாய் மாடு, முனிவருக்கு மாடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 21 பள்ளையத்துக்குள்ள சாய் மாடு வச்சுருக்கிறோம். இதெல்லாமே ப்ளஸ் எங்கள் சந்தோஷத்துக்கு தனிப்பட்ட முறையில் மாடு வச்சுருக்கிறோம். ஒரு கோயிலுக்கும் 21 பள்ளையத்துக்கு வந்து 21 தெய்வம் எங்களுக்கு உட்பட்டது. அந்த 21 தெய்வத்துக்கும் அந்த சாமி பேரை சொல்லி மாடு விட்டோம். குளிமி கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, மதுரை வரேன், பட்டயம், மினி, சங்கிலி கருப்பு இப்போனா நிறையா இருக்குது. இது யாருக்கும் வெளில தெரியாது. நாங்கள் வந்து பாரம்பரியமாக இருக்கிறதால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளோ காலத்தில் வந்து இவ்வளோ மாடுனா போட்டு இருக்க முடியாது. அந்த சாமியோட சக்தியும் அந்த பவர் இருந்தால் தான் மாடு நிற்கும். இவ்வளோ மாடு நிற்கும். இல்லைனா வந்து ஒரு மாடு 2 மாடுமே பாஞ்சுக்கும் பண்ணிக்கும், அதை வச்சு ஓட்ட முடியாது. அதனால் வந்து அதை சொல்லி நம்ம அவுக்க முடியாது. ஒரு 3 பேரை மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரியும் அது எதுக்கு வச்சுருக்கோம். எங்கள் பாட்டை என்ன சொல்லியிருக்கேன் எங்களுக்கு தெரியும். 21 பள்ளையத்துக்கு 21 தெய்வம் மட்டும் இருக்குன்னு இருக்கும். சரி, அதனால தான் எங்களுக்கு வாங்க முடிஞ்சு, பண்ண முடிஞ்சிச்சு. பேசலாம், காசு பணம் அப்படின்னா கிடையாது. அது வந்து கொடுப்பனே அந்த தெய்வத்துக்கு இதில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். போன வருஷம் நாங்கள் வாங்கின காரு ஸ்டேடியத்தில், அதான் அலங்கூர் ஸ்டேடியம் புதுசாக கட்டினது, கவர்மெண்ட்டு கட்டியாக இருந்துச்சு. கவர்மெண்ட்டு ஸ்டேடியம் புதுசாக கட்டினது போன வருஷம் தான். போன வருஷம் வாங்கினதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு நமக்கு கிடைச்சது. அதில் வந்து என்ன பெருமை எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னா கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வருஷம் ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் ஃபஸ்ட்டு கார் வந்து நாங்கள் இடத்துல வந்து ரொம்ப பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு. நாங்கள் இங்கேருந்து போய் எடுக்கிறது, அந்த ஊரில் வந்து அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி மாடு நல்ல விதமாக வந்துச்சு, விளாண்டுச்சு. 4 நிமிஷம் சம்திங் விளாண்டுச்சு. மாடு சிறப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லப்போனால் இந்த கார் எடுத்தது தான். இது வந்து எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அதனால் வந்து இதை பார்த்து பொக்கிஷம் மாதிரி வச்சுக்குவோம். கார் ஓட்டுறதுக்கு நிறையா இருக்குது. இதை வந்து பார்த்துட்டு உள்ளே வந்து கம்மியில் நிப்பாட்டிக்குவோம். அதே மாதிரி மாடு அது மாதிரி தான். அது ஒரு ஸ்டாரு. நாங்கள் பெருசாக அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. இது மாதிரி 10 கார் இருந்தாலும் இதை வந்து பார்த்துக்குவோம், அவ்வளோதானே வந்து. இதை எடுத்துகிட்டு ரொம்ப ஆடம்பரம் பண்ணுறது பண்ண மாட்டோம்.
ஏதோ என்றைக்கோ ஒரு நாளைக்கு எடுப்போம் இல்லை, வாரத்துக்கு வாடி எடுத்து பார்த்து இந்த பேட்ரிக்கிட்டுக்காக வச்சுக்குவோம். இது வந்து எங்களுக்கு ஒரு பார்வைக்கு எங்களோட அதை வந்து நினைவாக வச்சுக்கிறோம். இதே மாதிரி காரை வந்து 10 கார் வாங்க முடியும், அந்த இடத்துல வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் சிறப்பு எங்களுக்கு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய மகிழ்ச்சி. கார் வாங்குறது பெருசு இல்லை, அந்த மாடு ஜெயிச்சு வாங்கிட்டு வர்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவர் இந்த கட்டுத்தர ஸ்டாரு, அவர் எப்போவுமே அதை வேணால் பார்க்கலாம், போய் வாங்க பார்ப்போம், மாட்டை பார்த்துட்டு வருவோம். இதுதான் வந்து இந்த அலானூரில் வந்து ஸ்டேடியத்தில் ஒருத்தன்னு சொல்லிட்டீங்களா, அந்த கார் வாங்கின ப்ரைஸ் வாங்கினது இவர் தான் கட்டுத்தர ஸ்டாரு. நாங்கள் அதிகமாக வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம், தனியாக இருப்பாப்புல, கிட்ட கொஞ்சம் போக முடியாது, அதில் மட்டும் இந்த தண்ணி வைக்கிற பசங்க மட்டும் போவோம். எங்களே நம்பாது அது. இந்த பாருங்க, இப்போ கிராஸ் பண்ணுறேன், என்ன பண்ண முடியும், அப்படி தான் பண்ணும். இந்த பாருங்க, அந்த வயசு உங்களுக்கு தெரியுங்களா, அந்த கும்பல் உழுது பாருங்க. இவருக்கு பேர் வச்சு வந்து கடன் வச்சுருக்குறோம். கார் வாங்க பார்த்தீங்களா, அலானூரில் ஸ்டேடியத்தில், அவர் தான் அவர் நேம் மட்டும் கடன். போட்டிகளில் வந்து கிட்டத்தட்ட பைக் மட்டுமே ஒரு 3 பைக்கு, இந்த 3 வருஷத்துலேருந்து 3 பைக் கிட்ட வாங்கியிருக்கோம். கார் ஒன்று வாங்கியிருக்கோம் போன வருஷம் ஸ்டேடியத்தில். சைக்கிள் வந்து இந்த 5 வருஷ காலத்தில் வந்து ஒரு 200 சைக்கிள் 150 சைக்கிள் மேலே இருக்கும். மற்றதுனா வந்து பொருட்கள் மட்டுமே ஒரு 1500 பொருட்கள், 2000 பொருட்கள்னு வச்சுக்கோங்க. நாங்கள் யூஸ் எதுவும் பண்ண மாட்டோம், இந்த பைக்கு காரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி பொருட்கள்லாம் வந்துமே எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு எங்கேயும் கஷ்டப்படுறாங்களோ, எங்கேயும் முடியல அங்கே கொடுத்துருவோம். இது மதுரை சைடு உள்ள மாடு. ஒரு பேர் கொம்பன். கொம்பன் அப்படின்னா எதுக்கு கொம்பன் வச்சுக்கிட்டிங்கன்னா, வயசு அனுபவம் கூட, வயசும் கூட. இப்போ பல் எல்லா பல்லுமே விழுந்துருச்சு, நெருக்கி இந்த பாருங்க, பல் 2 பல்லு விழுந்துருச்சு, வயசு கூட. இந்த பாருங்க, வயசு கூட நம்ம தெரிஞ்சு போயிடும். இது எங்கள்கிட்ட இருக்க மாட்டில் வயசு கூட இதுதான். இங்கே வரும் ஸ்டெப்பாக இருக்கும் பாருங்க, இதெல்லாம் வயசு தான், இதான் அனுபவம். விளையாட்டு மாடு தான், எப்படி விளையாண்டுட்டு எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணாமல் வரணும் இவருக்கு தெரியும். அங்கே விளையாண்டு டக்குன்னு நம்ம ஆளுநரை தேடி வந்துடுவோம். வண்டி வந்து ஏறிக்குவோம், நம்ம போய் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அனுபவம் கூட, அதான் வயசு கூட. யாரையும் அவசியம் கிட்ட விட்டுறாது, எல்லாத்தையும் பார்த்து, இது எல்லா வாடியும் பார்த்தது. அதனால் வாடி வந்து இதுக்கு வந்து புதுசு கிடையாது, சிறப்பு தான். நல்ல பச்சை பழம் மாதிரி இருப்பாப்புல, வயசு கூட. இந்த வருஷம் இன்னும் 2 வருஷம் வைப்போம், அதிகமாக வைக்க மாட்டோம், 3 வாடி 2 வாடி வைப்போம். 100 வாடி கலந்துருச்சு. போன வருஷம் முதல் வருஷம் நம்ம கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் வந்து 5 வாடி போயிருக்கு. இவர் எல்லாத்துக்கும் பிடிக்கும், கப்புனா எடுத்துக்கிட்டு போடுவாங்க. ஏன்னா டக்குன்னு கிளம்பி வந்துடுவாப்புல, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வண்டிக்கிட்ட போய் நின்றுக்கும், நம்ம வண்டி எங்கேன்னு பார்த்தோம் அப்படி நின்றுக்கும். நல்லா விளையாடுவாப்புல மாடு வச்சு, அந்த சுத்து மாடு மம்மில் சுற்றிட்டு வந்துட்டு 2 சுற்றிட்டு வந்துட்டு வந்துடுவாப்புல. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 70 ஜல்லிக்கட்டு கிளம்புவோம் சார், 70 75 ஜல்லிக்கட்டு போயிடுவோம் சார். இதில் சுவாரஸ்யம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடு வந்து ஃபஸ்ட்டு அவுக்கணும் எல்லாரும் நினச்சி போகிறது தான். அதில் சில வாடி கொண்டு போகும்போதே சில மாடு ஜம்ப் பண்ணிடும் ஆட்டோவில் இருந்து. அந்த மாடு கொண்டு போய் ஏதோ ஆயிடுச்சுன்னு பார்ப்போம், பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்துடும். அதையும் கொண்டு வந்துருக்கும், நல்லா வந்துருக்கு. சில ஊரில் வந்து இந்த தள்ளுவாடி எதனா போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தள்ளுவாடினா வந்து சார், இப்போ வந்து மாடு வந்து டோக்கன் படி கொடுத்துருப்போம், மொத்தம் 700 டோக்கன் கொடுத்துருவாங்கன்னா 700 டோக்கன் வந்து டைமிங் கூப்பிடுவாங்க, வர வேண்டியது தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் முந்திர நீ முந்திரன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா போட்டுருவாங்க. ஒன்றா போடும்போது ஆள் மாடு எல்லாம் நசுங்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அந்த டோக்கன் படி போகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்குவேன். போனால் பேக்கில் போய் ஒர்க் பண்ணுவோம், டீம் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு அது பிடிக்கும். ஏன்னு கேட்டால் எல்லா மாடுமே அவுக்கணும், நம்மளை மாதிரி நம்ம கீழே எத்தனையோ பேர் அவுக்காமல் இருக்காங்க, அவனை அவுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுதான் டோக்கன் கொடுத்து பண்ணுறோம். டோக்கன் படி அவுக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை வந்து கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்கிறது யார், மாடுக்காரங்க தான் கடைப்பிடிக்கணும். அதை அவங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். டோக்கன் படி எப்படியா இருந்தாலும் நம்ம அவுத்துருவோம். டோக்கன் படி வந்து அவுத்தாவே எல்லா மாடுமே சீக்கிரமே 2 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். இவங்க தள்ளுவாடி போடும்போது நீ முந்த நான் முந்தன்னு ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி வந்து இந்த கடை மாடுனா வந்துட்டு அதுக்கு டைம் கொடுக்கலாம். அது 1 ஹவர் ஒதுக்கி, 1/2 ஹவர் ஒதுக்கி கொடுக்கலாம். ஏன்னா வந்து எல்லா மாடும் லைனாக போயிட்டு இருக்கும்போது இது கடை மாடும்போது போய் சேராது படுத்துக்கும் சில மாடு ரொம்ப நேரம் ஆகும். அது ஒரு டைமத்தை ஒதுக்கி நம்ம அதை பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயம். அது நம்மளே முடிவு பண்ணி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பழைய வாடிலாம் பார்த்தீங்கன்னா, மாடை ஊற்றோன்னே 2 பக்கம் வாடியில் நிற்பாங்க. போக்கு மாடு தான் எல்லோரும் ரசனையாக ரசிப்பாங்க. ரோஜா மாலை கட்டி அது 2 பக்கம் தலை வச்சு பாஞ்சிட்டு போவோம். அது மாதிரிலாம் இன்றைக்கி இல்லை, கம்மியாயிடுச்சு. அந்த போக்கு மாட்டில் வந்து 2 பக்கம் மாஞ்சிட்டு போகிறது தான் ரசனையே. அது பழைய வீடியோலாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்படி கிடையாது, வந்தோடனே சென்ற நேராக போயிடுது. பழைய வாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மாஞ்சிட்டு வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போக்கு மாட்டை மட்டும் அதிக மாடு வச்சுருக்குறோம். போக்கு மாடு நீங்கள் வந்து மாலை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வர தோரணையே அங்கே அந்த வாடி லாஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வர பவர் 2 பக்கம் தலை வச்சு வர போகிறோம். அது மிரட்டிக்கிட்டு ஆளை மிரட்டிட்டு தோரணே வரும். இப்போ வர மாடு இந்த விளையாட்டு மாடுங்கிறது வந்து அங்கே ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு விட்டு அதோட ஓடியாந்துடும். போக்கு மாடு ரசனையே வேறு. இந்த போக்கு மாடு நீங்கள் அவுத்துட்டீங்க, நிறைய மாடை வச்சு அவுத்துட்டீங்க அப்படின்னா ரசனை கூட இருக்கும். 2 பக்கம் வெளியில் போய் வீடியோன்னு வெளியே அவுட்டரில் போய் நிறையா விளையாடும். 2 பக்கம் பாஞ்சு நிற்கும், நல்லாயிருக்கும், பார்க்குற நல்லாயிருக்கும். சில மாடு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கிட மாட்டிலேருந்து கொண்டு வரும்போது ஸ்டார்டிங்கில் வந்து 2 வாடி நின்று பாயும். 3ஆவது வாடி பார்த்து என்ன பண்ணும், போதும் காரணம் அது ஓட ஆரம்பிக்கிற காரணம் நம்ம கட்டியே போட்டிருக்கோம். ப்ளஸ் அது கை காலுக்கு வந்து ஓட ஆரம்பிக்கும். சில மாடு தான் 2 பக்கம் தலை வச்சு பாஞ்சிட்டு போகணும்னு நினைப்போம். இப்போ நாங்கள் சிலதுனா கட்டுகளில் இப்போ போட்டிருக்கனால கட்டியே போட்டிருக்கனால அதுதான் பிடிச்சி வாக்கிங் பிடிச்சிட்டு போவோம். பிடிச்சாலும் அந்த டயத்துக்கு போகணும் ஓடணும் தான் ஆரம்பிக்கும்.
கட்டி கிடக்கிறதுனால நல்லா ஓடணும்னு ஆரம்பிக்கும். அதான் போக்குமாரம் ஆகிடுது அப்படியே. செலவு பார்த்தா மாடை வளர்க்க முடியாது. அதனால் வந்து செலவை போய் நம்ம கணக்கு எடுக்க முடியாது. அது வந்து பிள்ளைங்க மாதிரி தான். நம்ம வீட்டில் எப்படி பிள்ளைங்களை எப்படி வச்சுருக்கோமோ அது மாதிரி 3 நேரம் சாப்பாடு போட்டாகணும். செலவுன்னு கணக்கு எடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்க முடியும். நாங்கள் இவ்வளோ மாடு வச்சுருந்தா எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா செலவாகும் மாதம். இதில் வந்து இதில் 4-5 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் வந்து உள்ளே ரொம்ப போக மாட்டோம். சரி அதுக்காக சம்பாதிப்போம், ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கம்மி இண்டஸ்ட்ரி இருக்குது, பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பெரிய லாபம்னா ஒன்றும் கிடைச்சிடாது சார். நம்ம வேறு இடத்துல வந்து சம்பாரிச்சு உணவு போட்டாகணும். இது ஒரு பாசம் தான். அதில் உள்ள ஒரு பாசத்தில் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மனுஷன் மாதிரி தான், ஒரு வரைக்கும் கம்மி தான். மாடு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா மாடுமே வந்து பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆள் வரல, அன்றைக்கி 2 பேர். அப்போ என்கிட்ட அந்த 5 மாடு இருந்துச்சு. எல்லா மாடும் பிடிச்சி லைனாக கட்டிட்டேன். இந்த ஒரு மாடு கட்டுறது லேட் ஆகி போச்சு. இங்கே அதுக்குள்ளே வந்து கம்மையில் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது லேட் ஆகி போச்சு. 2 நாள் நல்ல வெயில். அவள் பிடிச்சி கட்ட லேட் ஆகி போச்சு. என்ன பண்ண எல்லா இதுக்கும் தண்ணி வச்சா இதுக்கு வைக்க லேட் ஆகி போச்சு. அது பட்டைன்னு விட்ட மாடு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வைப்போம் நாங்கள். அந்த மாடு அதுக்கு தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தானே ஃபஸ்ட்டு வைக்கணும், நீ ஏன் மாற்றி வச்சான்னு சொல்லிட்டு சடார்னு என்னை பாஞ்சு பிடிச்சி. நான் ஒத்த கையில் பிடிச்சிட்டு போவேன், எல்லாம் பண்ணோம். பாஞ்சு அந்த காம்பவுண்டில் போட்டு தூக்கி எறியுது. எனக்கு குடலே வெளில வந்துருச்சு. குடல் வெளில வந்து பின்னாடி பாய்ச்ச நிறைய பாய்ச்ச. அது முகம் பெரிய முகமாக இருக்கும். பிடிச்சி லாக் பண்ண முடியாது என்னால். நான் மாடு ஏறினால தான் மாட்டிலே உள்ளே இருந்த நம்மளாலே முடியலை. கிட்டத்தட்ட எனக்கிட்ட ஒரு வவுத்தில் மட்டுமே குடலை வெளில வந்துருச்சு. வவுத்தில் மட்டுமே ஒரு 60 தையல், பேக்கில் வந்து ஒரு 40 தையல். அப்புறம் ஆமாம். அதுக்கப்புறம் நானே கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமாம், 2 பக்கமுமே. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு அறிவு தான். அதோட கோவம் என்ன கேட்டிங்கன்னா, ஏன் எனக்கு ஃபஸ்ட்டு வைக்கல, அதான். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே அதுக்கு வச்சுருவோம். மாற்றி வச்சதுனால அந்த இது. ஏன்னா நம்ம வேறு பிரச்சனையை கொண்டாந்து இங்கே திணிக்க முடியாது மாட்டுக்கிட்ட. மாடை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஃபஸ்ட்டு வருவாங்க, அதான் மைண்டில் இருக்கு. நான் இங்கேருந்து வரும்போது என்னை பார்த்துட்டு போகிறாப்லையா, அதை பார்க்கும். நம்ம உள்ளே வண்டி நிப்பாட்டிட்டாவே அந்த சவுண்டை கேட்டவுடனே வந்து அது சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எப்பவும் லைனாக வச்சுட்டு போனால் தப்பிச்சுக்குவோம். மாற்றி வச்சோம் அப்படின்னா அந்த கோபங்கள் காமிக்கும். அது மாட்டோட குணம். ஒரு அறிவு தான், கண்டிப்பாக அது காமிக்கும். நான் அதை அனுபவிச்சிட்டோம், நிறையா அனுபவிச்சு. அதனால் ஒரு 2 மாதம் படுத்திருந்தோம் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் மாடுகளை கரெக்டாக வச்சு கரெக்டாக பண்ணிக்கிறது. மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு இங்கே வந்து சோடிச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த கயிறு எடுத்து அந்த இதுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு தனி சோடிக்கிறதுக்கு கயிறு வச்சுருப்போம். அதை பார்த்தோன்னே சரி நம்மளை இங்கே கொண்டு போக போகிறாங்க, நம்ம நினச்சிக்கும் அதை வந்து புண்படுத்த போகிறோம் அப்படின்னா கிடையாது. அதுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம நல்லா கை கால் ஃப்ரீயாக ஓடியாரலாங்கிற மைண்ட் செட்டு வந்துக்கும். கட்டி கொண்டு போயிட்டோம்னா இங்கே போன குணத்தை மாற்றிக்கும். இங்கே இருக்க வரைக்கும் வேறு மாதிரி இருக்கும், அங்கே போனால் மாற்றிக்கும். இங்கே இருக்க பிள்ளை மாதிரி நாங்கள் பிடிச்சி தரக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருப்போம், உட்காந்துருப்போம், முடிப்போம், எல்லாம் பண்ணுவோம், செய்வோம். அங்கே நீங்கள் கயிறை மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்படியே நட்டம் நின்றுக்கும் பாவம் மாதிரி. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி செய்ய நினச்சிருப்போம், மாற்றி செஞ்சுட்டு வரும். குணங்கள் வந்து அதிகம். ஆமாம், இது வந்து நின்று பாயின்னு நினைப்போம், பாயாது, ஓடிடும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி களத்தை மாற்றிக்கும். நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு நினைக்கிறோம், மாடு வந்து அதுக்கு எல்லா விஷயமும் தெரியும். கயிறை எடுத்துகிட்டு போயிட்டாவே இது நம்ம போகிறோம்டாங்கிறது தெரிஞ்சுக்காது. தீனி எடுக்காது நம்ம போனோம் அப்படிங்கிறது தெரியும். அது அன்பு மட்டும் பார்த்தீங்கன்னா களத்துக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யும். நம்ம இந்த காலத்தில் வந்து என்ன பண்ண போதுன்னு யோசிச்சுட்டு போவோம், அங்கே வந்து ரவுண்ட் அடிக்கும், விளாடும். நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். அந்த களத்துக்கு இந்த மாதிரி அதே மாற்றிக்கும். அதே மாதிரி வந்து நம்மளை வந்து கம்பல்சரி ஒரு 4 கிலோமீட்டர் ஓட விட்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடுனா பரவாயில்ல, சாய் மாடோட பிடிச்சிரும். இன்னும் நிறைய மாடுங்கள்லாம் இருக்குது. சில மாடு நான் 4 கணக்காக போய் இன்னும் பிடிக்க முடியாமலாம் இருக்குது. நாங்கள் இதுக்கும் வந்து அந்த மாதிரி மாட்டு, இந்த போக்கு மாடுக்கெல்லாம் சென்சார் வச்சுருவோம், வச்சு கட்டி தான் அனுப்பிச்சிடுவோம். அப்படியும் பிடிக்க முடியாது. அதை எங்கிட்ட அவுத்துட்டு முழுக்குள்ளே மாட்டி அதை விழுந்துடும். இப்போ ஒரு மாடு வந்து போன வருஷம் அவுத்து இன்னும் பிடிக்கல, 1 வருஷம் ஆச்சு. இப்போ நேற்று தான் ரிசல்ட் வந்துருக்கு. மாடு இங்கே நிற்கணும். 1 வருஷமாக வந்து தெரிக்கிட்டு இருக்கோம். அந்த மாட்டோட விலை வந்து நாங்கள் வாங்கினது வந்து வெறும் ஒரு 70,000 தான் வாங்கியிருப்போம். நாங்கள் செலவு பண்ணால் 1 லட்ச ரூபா செலவு பண்ணோம். இன்னும் பிடிக்க முடியல. பார்க்கும்போது வெளில பார்க்குற தோரணை வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து நாங்கள் மாடை விட்டதுனால பிடிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்கும். 1 வருஷம் ஆச்சு இன்னும் மாடு கெடுத்துறதுல. 10 நாள் கழிச்சு மாடு வந்திருக்கு, 20 நாள் கழிச்சு மாடு வந்திருக்கு. மாடுகள் வந்து நம்ம அவுத்துட்டு வந்துடுவோம், அது திடீர்னு வெளில போயிடும். முள்ளுக்குள்ளே போனால் கண்டுபிடிக்க முடியாது. 10 ஏக்கர் 15-20 ஏக்கர் இருக்கும். அதுலேருந்து வீட்டுக்கு கொண்டா பெரிய விஷயமா இருக்கும். சில மாடு வந்து ஒழுசு தான் பண்ணிட்டு வேணும் வரக்கூடாதுன்னே முள்ளுக்குள்ளே இருக்கும். நைட்டில் வந்து மெஞ்சிட்டு பகல் போய் உள்ளே படுத்துக்கும். அப்படி மாடு இருக்குது.